இணையவழி உறவுகள் அனைவருக்கும் டாக்டர் பார்த்திபா ஹெல்த் டிப்ஸ் சேனலின் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ ஃபார் ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் கால் 9345524774. நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல வகையான தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு அவரோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட ஷேர் பண்ண வந்திருக்காரு டாக்டர் பிரவீன் ஜேக்கப். ஹி இஸ் அட்ஜங்க்ட் ப்ரொஃபஸர் இன் கேஎஸ்எக்டே மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹி இஸ் ரன்னிங் 100-bedded ஹாஸ்பிட்டல், சீஃப் மெடிக்கல் அட்வைசர் ஜேஆர் கிளினிக். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நோயை பற்றி பார்க்க போகிறோம். பல பேருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட ஞாபகத்துக்கு வரும். என்னன்னா, நமக்கு அல்சர் இருக்குது, நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த உணவு சாப்பிடலாமா இல்லை இந்த உணவு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு பல பேருக்கு தெரியறது இல்லை. பட் அவங்க என்ன ரீசன் நினைப்பாங்கன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி இதனால நமக்கு இந்த நோய் வந்திருக்குமோ, இல்லை இந்த நோயினால ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்திருக்கானே அவங்களுக்கு புரியாம பல மன அழுத்தத்துக்குள்ளா இருப்பாங்க. இந்த நோயை தோற்றுவிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? General public has got impression that gastritis, acidity, which is very common for most of the people, are mediated by spicy food or excess of sour food, huli, or stress can cause gastritis and acidity, which all are misconception. In 2003, Nobel Prize has been grasped by a scientist. He proven that a bacteria contribute to development of gastritis and acidity, which is nothing but H. pylori, Helicobacter pylori. Since then, the treatment protocol has been dramatically improved. So most of the gastritis protocol are targeting this particular bacteria. So excess acid production is a result of the response to our stomach to this particular bacteria called as H. pylori. So if you can target this particular bacteria, H. pylori, you will have a permanent solution to manage and to induce remission of this tormenting ailment called as gastritis and ulcer. ஒரு புதுவிதமான தகவலாக தான் சார் இருக்கு. ஏன்னா எல்லா மக்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம மன அழுத்தத்தினாலதான் கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கும், இல்ல நம்ம சாப்பிட்ற சில வகையான உணவுனால கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்கும், இல்ல அவங்களுக்கு உண்மையான ரீசன் பல பேருக்கு தெரியறது இல்ல. நினைச்சுக்குவாங்க நம்ம புளிச்சதா சாப்பிட்றதுனால நமக்கு மைக்ரைன் அதிகமா இருக்கு, ஸோ புளிச்சதுனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க காரமான உணவு வகைகள்னால வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ இந்த H. pylori எப்படி கேஸ்ட்ரைட்டிஸ் காஸ் பண்ணுது, இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால நமக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வருது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ ஜர்னல் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி இதுல என்ன ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, ரோல் ஆஃப் ஹெலிகோபாக்டர் பைலோரே இன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் பெப்டிக் அல்சர். ஸோ இதுல பாருங்க, நல்ல கனெக்ஷன். ஹெலிகோபாக்டர் பைலோரே அப்படிங்கிறதுனால ஒரு பாக்டீரியா, இந்த பாக்டீரியா கேஸ்ட்ரைட்டிஸ் மற்றும் பெப்டிக் அல்சர் இது ரெண்டையும் தோற்றுவிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரே இஸ் தி மேஜர் causal factor in chronic gastritis. So major causal factor நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ இல்ல வேற எந்த ரீசனும் கிடையாது. இந்த சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷன், பட் மக்களினுடைய அலட்சிய போக்குனால இது கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகவோ அல்சர் ஆகவோ இது உருவெடுக்குது. ஈஸியா கியூர் பண்ணக்கூடிய ஒரு நோய். நம்ம அதை அலட்சிய போக்கு காரணமா பல விதமான நோய்களை இது உண்டாக்குது. கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன்னாலதான் உருவாகுதுன்னு பார்த்தோம். இதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம்? நம்ம உடல்ல இந்த பாக்டீரியாவோட இன்ஃபெக்ஷன் இருந்தா கூட நம்ம உடல்ல இருந்து எப்படி சார் ரிமூவ் பண்ணலாம்? Since the identification of H. pylori and gastritis from 2003, the health experts across the globe had been focusing on a protocol called as triple therapy. Triple therapy. The triple therapy consists of combination of 2 antibiotics and 1 antacids in a single tablet. Back in 2003 or 2005, the success rate of this triple therapy was very high as 100%. They could remove this particular bacteria, H. pylori. But over a long period of time, steadily and slowly,
this bacteria developed resistance. It's called as antibiotic resistance. Therefore, the success rate drastically reduced to 40 to 50. Today, it no longer works as like earlier. That's a major concern today. Hence, we require some other protocol. And I'm very proud to say that we could successfully formulate a unique protocol. Consists of 3 components. Natural triple therapy consists of 3 components. The first one is a natural diet. Second, natural antibiotic. Third is called as probiotic, natural probiotic. I would like to repeat here 3 components of natural triple therapy. First, a good diet, natural diet. Second, natural antibiotic. Third, probiotic, natural probiotic. By executing this particular therapy, we could help thousands of people to induce remission of this chronic disease permanently. Most unlikely to relapse as well. ஸோ அழகான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதாவது 2003ல் எப்போ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனால உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதுல இருந்து ட்ரிபிள் தெராப்பி மூலமா அவங்க கியூர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ட்ரிபிள் தெராப்பினா வேற ஒன்றும் இல்லை, 2 வகையான ஆன்டிபயோட்டிக் மற்றும் ஒரு வகையான ஆன்டாசிட் கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பல காலங்களா இதை தொடர்ந்து கொடுக்கும் போச்சுல அவங்களுக்கு கியூர் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த பாக்டீரியா இதற்கு அகைன்ஸ்டா ரெசிஸ்டன்ஸை உருவாக்கி இருக்கு. ஸோ எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த பாக்டீரியா உருவாக்க ஆரம்பிச்சிருக்கோ அதுல இருந்து இவங்க கொடுத்துட்டு வர்ற இந்த ட்ரிபிள் தெராப்பியானது ஒழுங்கா சரி வர கியூர் பண்ண முடியாம இருந்திருக்கு. என்னதான் இந்த மாதிரியான ஹெலிகோபாக்டர் பைலோரிக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்தா கூட அதோட சக்சஸ்ஃபுல் ரேட் வந்து இப்போ பாதிக்கு பாதி ஆயிருச்சு. ஸோ நம்ம உருவாக்கி வச்சிருக்க, அதாவது பல முன்னோர்களும் சரி நம்ம டாக்டரும் சரி இவங்க சொல்றபடி ட்ரிபிள் தெராப்பி நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்று நேச்சுரல் டயட், இன்னொன்று நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேச்சுரலா நம்ம வீட்டில் உருவாக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான காம்போனன்ட், இந்த மாதிரியான ட்ரிபிள் தெராப்பி யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்மளால இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சரை கியூர் பண்ண முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். சார், நீங்க சொன்னீங்க ட்ரிபிள் தெராப்பி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதற்கு எந்த மாதிரியான டயட் எடுக்கணும், எந்த மாதிரியான மெடிசின்ஸ் எடுக்கணும், ஹெர்ப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாமா, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தர முடியுமா சார்? I would like to elaborate this triple therapy, which has got 3 components and very powerful way to get rid of this irritating ailment called as gastritis. As I pointed out initially, the first component is diet, a natural diet. You should not indulge in conventional dietary protocols. You have to make some modification, like 30% of the plate should be fruits, 30% steamed vegetable, boiled vegetable, small quantity of rice and yogurt possible. This is the protocol of diet, breakfast, lunch and dinner. It's all about 10 days. You have to change your plate. உணவு மூலமா எப்படி கியூர் பண்றது அப்படிங்கறத பத்தி சார் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது உங்களுடைய பிளேட்ல 30% நீங்க என்ன சாப்பிடணும்னா டெய்லி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். காலை, மதியம், மாலை போன்ற உணவுகள்ல 30% ஃப்ரூட்ஸ் இருக்கணும், 30% வந்து ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. சாதாரணமா நீங்க எப்படி இட்லி உருவாக்குவீங்களோ அதே மாதிரி துணி விரிக்காம காய்கறிகளை சின்ன சின்னதா நறுக்கி ஆவியில வேக வச்சு இன்னொரு தவால நெய்யில 2 ஸ்பூன் நெய் ஊத்தி அதை லைட்டா ஒரு சூடு பண்ணி எடுத்தீங்கன்னா அதான் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ். அப்படி இல்லைன்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா 30% எடுத்துக்கணும். மீதி உள்ள 40% ரைஸ் பாதினா கண்டிப்பா பாதி தயிர் சாதமா இல்ல தயிராவோ இல்ல மோராவோ நீங்க சேர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரியான உணவு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 10 நாள்ல உங்களால இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர்ல இருந்து மீண்டு வர முடியும். ஸோ 10 நாளுக்கு மேல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அது நம்மளுடைய இஷ்டம். இந்த மாதிரியான உணவு பழக்கம் நம்மளுக்கு ஹெல்த்தி தரதா இருந்தா அது நம்மளுடைய இஷ்டம். ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் நீங்க கியூர் பண்ணணும்னா இந்த மாதிரியான டயட்டை 10 நாள் ஃபாலோ பண்ணா போதும். சரி, எந்த மாதிரி உணவு வகைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம். பட் எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத சார் கிட்ட நம்ம இப்ப கேட்கலாம். சார், எந்த மாதிரியான உணவு வகைகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் சார் இந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் கண்டிஷனுக்கு? Pulses, all type of pulses, nuts, raw food, salads, fried food, sweets, fried non-veg, pickles,
and reduce the salt as well. ஸோ எந்த மாதிரியான உணவை நீங்க அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, பருப்பு வகைகள் நம்ம சாம்பார்ல இருந்து எல்லா விதமான குழம்புக்கும் நம்ம வந்து பருப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் போன்ற கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா 10 நாளுக்கு கண்டிப்பா பருப்பு அவாய்ட் பண்ணுங்க. நட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சிக்கன், ஃப்ரைடு சிக்கன் அண்ட் ஃப்ரைடு எக், இந்த மாதிரியான சில அசைவ உணவுகளையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி சூடான பதார்த்தங்களையும் சில நாட்களுக்கு நீங்க அவாய்ட் பண்ணலாம். அளவுக்கு அதிகமா ஸ்வீட் சேர்க்கிறது, அதாவது இனிப்பான உணவுகளை சேர்க்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. ஸோ நீங்க இனிப்பான உணவை சேர்க்கும் போச்சுல யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நீங்க சீனி தண்ணி கொட்டும் போச்சுல அந்த இடத்துல எறும்பு வந்து மொய்க்குமா? அதே மாதிரி தான் நீங்க இனிப்பான உணவு சாப்பிடும் போச்சுல அந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற பாக்டீரியாஸோட மல்டிப்ளிகேஷன் அதிகமா இருக்கும். சரி, வேற எந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபுட்டை பத்தி பார்த்துட்டோம். இன்னும் அடுத்து ஆன்டிபயோட்டிக், ஆன்டாசிட், இந்த மாதிரியான உணவு மூலமாகவும் ஹெர்ப்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் கியூர் பண்ண முடியும் சார் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உணவுகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார், எந்த மாதிரியான ஆன்டாசிட், ஆன்டிபயோட்டிக் போன்ற உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துட்டு வந்தா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சரை குணப்படுத்த முடியும்? As I pointed out, 3 components. First is diet, second is natural antibiotics, third probiotics. So let's talk about natural antibiotic. My clinical practice, I always prefer 3 powerful natural antibiotics which are commonly available for a general man. My most favorite one is Lycorice, Jeshti Madhu in Kannada. Second is Karinchiraka, black cumin. Third is ginger. These are the natural antibiotics I prefer to use for my patients, and I have seen remarkable improvement in a brief period of time. ஸோ ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ற, அதாவது அதிமதுரம் நார்மலா யூஸ் பண்ண மாட்டோம். சில பேருக்கு வந்து இது என்னன்னே தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த அதிமதுரத்தை ஒரு 25 கிராம் பவுடராகவே நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 400 ml வாட்டர்ல நீங்க பாயில் பண்ணி 200 ml ரெடியூஸ் பண்ணி அந்த தண்ணியை நீங்க காலையிலே குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர்ல இருந்து ஒரு முற்றிலுமான தீர்வு கிடைக்கும். ஸோ அதை பத்தியான ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. The University of Maryland Medical Center states that licorice can be used to cure gastritis. So அது மட்டும் இல்ல, சாரும் அவரோட கிளினிக்கல் பிராக்டிஸ்ல பல பேஷண்ட்ஸ இந்த மாதிரியான அதிமதுரம் யூஸ் பண்ணி கியூர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம், அதாவது பிளாக் கியூமின் பவுடர். ஸோ இந்த பிளாக் கியூமின் பவுடர் நம்ம எந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மோர்ல யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜூஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பவுடரை நீங்க எந்த மாதிரியான நீர் பதார்த்தங்களை நீங்க உண்றீங்களோ அதுல நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சாலே போதும். கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் இதுல இருந்து மீண்டு வரலாம். முக்கியமா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு நல்ல தீர்வா இது இருக்கும். சரி, வேற என்ன மாதிரியான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வர நார்மலா, அதாவது முந்தைய காலங்கள்ல வந்து நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு வரோம் இஞ்சி டீ, இல்ல சுக்கு காஃபி போடுங்க, இந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி இஞ்சி டீ காலையில நீங்க குடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சருக்கு ஒரு நல்ல தீர்வு. இந்த 3ஐயும் உங்களோட உணவுல நீங்க சேர்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 10 நாளாவது நீங்க பயன்படுத்தி வரணும். இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், ஹைப்பர் அசிடிட்டி போன்ற நோய்களை வந்து குணப்படுத்தலாம். ஸோ வேற என்ன சார், நம்ம வந்து இப்போ ப்ரோபயோட்டிக்னு ஒன்று சொன்னீங்க. ஸோ ப்ரோபயோட்டிக்னா என்ன? Probiotics are healthy strains of bacteria. There is a huge number of microbes which are highly beneficial to human being in terms of digestion, vitamin production, to boost our immunity. And the moment we hear about bacteria, most of us get frightened. We have a notion that bacteria and microbes are bad, but they are very helpful, and particularly to improve the digestion of the food, that plays an indispensable requirement. Without microbes, food can be digested. The food cannot convert into stool, leading to constipation. So these helpful microbes, bacteria and virus and fungus are called as probiotics. Probiotics. There are lots of natural probiotics available around us, but we need to increase this consumption. So since the discovery of H. pylori, scientists found that probiotics are highly beneficial to
mitigate the growth of H. pylori bacteria. And one of natural probiotic is fermented ganji. In Malayalam we call ganji, fermented ganji. Yogurt is a good probiotic. Salted pickles, like salted vegetables are probiotics. Toddy is another natural probiotics, which all harbor huge amount of healthy strains of bacteria, can confer benefits to the human being. ஸோ ப்ரோபயோட்டிக் பத்தி ஒரு நல்ல தெளிவான விளக்கம்னே சொல்லலாம். ப்ரோபயோட்டிக் அப்படின்னா நம்ம வந்து வெளியே கொடுத்து வாங்கணுமோ இல்ல பல மதிப்பு அதோட விலை மதிப்பு அதிகமோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நம்ம ரெகுலரா நம்மளுடைய உணவுல நம்ம பயன்படுத்திட்டு வர்ற கஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தமிழ்லையும் நம்ம பயன்படுத்திட்டு வந்த இதே உணவு பொருள் தான். அவங்க கேரளாவுல சொன்னாங்க, கேரளாவோட மொழியில வந்து இதன் பெயர் கஞ்சி அப்படின்னு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் பல பேர் காலையில வந்து அந்த நீர் தண்ணி குடு இல்ல நீர்த்த தண்ணி குடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஏன்னா அதுல பல வகையான ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு. ப்ரோபயோட்டிக்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, லைஃப் ஸ்ட்ரைன்டு பாக்டீரியா. ஸோ நம்ம இந்த பாக்டீரியாஸை 2000 ரூபாய் மதிப்பு கொடுத்து வாங்கி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மீதமான உணவுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில அந்த தண்ணி குடிச்சோம்னா அதுதான் உண்மையான ப்ரோபயோட்டிக்ஸ். சரி, வேற எந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா தயிர் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். தயிர் கூட ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் ஒவ்வொரு கிளாஸ் டெய்லி 11 மணிக்கு இல்ல 4 மணிக்கு மோர் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரோபயோட்டிக், இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் உங்கள் உடலுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டா தேவைப்படும். சரி, இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால நமக்கு எந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சார் சொன்னாங்க. அதாவது நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஒழுங்கான முறையில செயல்படுத்த வைக்குது. ஸோ செரிமான மண்டலத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம இப்போதைக்கு காமன் சிம்டம்ஸ் என்ன சொல்லலாம்னா பல பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு, அதாவது மலச்சிக்கல் இருக்கு. ஸோ இந்த மலச்சிக்கலுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா நம்மளுடைய செரிமான மண்டலத்துல நல்ல பாக்டீரியாஸ் இல்லாததுதான். ஸோ நல்ல பாக்டீரியாஸை நம்ம எளிமையான முறையில நமக்கு கிடைக்கும் அப்படிங்கும் போச்சுல ஏன் நம்ம அதை ஃபாலோ பண்ணாம இருக்கணும்? அதையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் பார்ப்போமே. ஏன்னா பல பேர் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், ஐபிஎஸ், அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் போன்ற நோய்கள்னால பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. வேற இதை பற்றியான பல ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் பத்தி சாரினுடைய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கேட்போம். Numerous studies has been conducted which all identified the enormous benefit of probiotics to curb the growth of H. pylori bacteria. So rather than focusing alone on probiotics, the combination works better. What I had been witnessed for my clinical practice, a combination of a good diet, natural antibiotic like licorice, karimjeeraga, ginger, and probiotics. If you can combine, the result could be more comprehensive, more rapid. But probiotics are emerging trend today, not just confined to gastric health alone. Probiotic can boost our immunity. Probiotics are instrumental in production of most of the brain hormone. Recent studies found that as high as 90% of a brain hormone called as serotonin is produced inside our gut, not in our brain. So this healthy bacteria, these tiny microbes, can helpful to improve digestion, to enhance the absorption of vitamins and minerals. So benefits of these tiny organisms are an emerging area of research today. ஸோ குட் டயட், ஆன்டாசிட், ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம நல்ல விதமாக இந்த மாதிரியான நோய்களை குணப்படுத்த முடியும்னு பார்த்தோம். பட் இந்த மாதிரியான குட் பாக்டீரியாஸ் நமக்கு டைஜஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. பல மருத்துவ பயன்கள், பல ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்ட பயன்கள் எல்லாமே இந்த மாதிரியான நல்ல பாக்டீரியாஸ் நமக்கு அழிச்சிட்டு தான் இருக்கு. ஸோ அதில் முக்கியமான ஒன்று நம்ம பார்த்தோம்னா, நம்ம இதுவரைக்கும் மிஸ்கன்செப்ஷனில் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் வந்து பிரெயினில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு வரோம். பட் ஹார்மோனல் ப்ரொடக்ஷன் அதுலேயுமே முக்கியமாக சந்தோஷ மனநிலைக்கான ஹார்மோன் செரட்டோனின்ற ஒரு ஹார்மோன் நம்மளுடைய கட்டில் தான் செக்ரீட் ஆகுது. அதுவும் இந்த குட் பாக்டீரியாவோட ப்ரொடக்ஷன், குட் பாக்டீரியாஸ் அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு செரட்டோனின் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இந்த குட் பாக்டீரியாஸ் நமக்கு எது மூலமாக எடுத்துக்கிட்டோம்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும். நல்ல பாக்டீரியா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், இம்யூன் பவர் அதாவது நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும்,
நோய் எதிர்ப்பு திறன் அதிகமானாதான் பல வகையான இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இதை பற்றியான ஒரு ரிசர்ச் பேப்பர் நம்ம பார்த்தோம்னா, fermented ganji mixed with curd is a amazing remedy for gastritis. ஸோ ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபெர்மெண்டட் கஞ்சி இதை நம்ம கேர்டு கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போச்சில் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் போன்ற நோய்களை குணப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெர்மெண்டட் கஞ்சினா வேற ஒன்றும் இல்லை, நம்ம நீர்த்த உணவு, அதாவது மாலையில் மிச்சமான உணவில் நீர் சேர்த்து நம்ம காலையில் குடிக்கிறோன்னா அதுதான் ஃபெர்மெண்டட் கஞ்சி. இந்த ஃபெர்மெண்டட் கஞ்சியில் நம்ம கேர்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக கேஸ்ட்ரைட்டிஸை குணப்படுத்த முடியும். சரி, இதை பற்றியான ஒரு ரிசர்ச் பேப்பர் பார்த்தோம்னா, ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஹெச் பைலோரை, அதாவது ப்ரோபயோட்டிக்கும் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரை இன்ஃபெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், இது ரெண்டுமே எப்படி கியூர் பண்ண முடியும், ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணி இந்த பாக்டர் பைலோரை இன்ஃபெக்ஷனை எப்படி கியூர் பண்ண முடியும்னு ஸ்டடி பண்ணியிருக்காங்கன்னா, சஜஸ்ட் தட் ஹெல்த்தி பாக்டீரியாஸ் இன் ப்ரோபயோட்டிக்ஸ் ஃபுட். அதாவது ஹெல்த்தி பாக்டீரியா, நம்ம உடலுக்கு செரிமானத்துக்கு தேவையான ஹெல்த்தி பாக்டீரியாஸ் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்குது. இப்போ இதை பற்றியான ஒரு ரிசர்ச் பேப்பர் நம்ம பார்த்தோம்னா, ப்ரோபயோட்டிக் அண்டு ஹெலிகோபாக்டர் பைலோரை, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஜஸ்ட் தட் ஹெல்த்தி பாக்டீரியாஸ் இன் ப்ரோபயோட்டிக்ஸ். ஸோ ப்ரோபயோட்டிக் ஃபுட்டில் அளவுக்கு அதிகமாக ஹெல்த்தி பாக்டீரியாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, it can inhibit the growth of gastritis causing bacteria and thereby helping to cure gastritis. So இது என்ன பண்ணுதுன்னா, gastritis cause பண்ற பாக்டீரியாஸோட growth-ஐ inhibit பண்ணுது. என்னதான் நம்ம ஆன்டாசிட் எடுத்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன் எடுத்து அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் உண்டா இருந்தா கூட கண்டிப்பாக நம்ம ப்ரோபயோட்டிக் யூஸ் பண்ணுறது மூலமாக நல்ல பாக்டீரியாவோட வளர்ச்சியை தூண்டலாம். இது மூலமாக நம்மளால் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர் போன்ற பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரியான மருத்துவ தகவல்கள் நிறைய தந்ததற்கு உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நன்றி.